வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் கோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ல தான் லவ் சைக்கிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த நபர் ஒருவர் உங்களிடம் உங்களுக்கு தேவையாக மட்டும் பழகினால் கண்டிப்பாக அவருடைய ரகசியங்களை உங்களிடம் கூறவே மாட்டார்கள். முக்கியமாக அவரின் மனதில் இருப்பதையும் உங்களிடம் கூறவே மாட்டார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை நீங்கள் லவ் பண்ணக்கூடிய நபர் ஆனால் உங்ககிட்ட தேவைக்காக மட்டுமே பழகுறாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய ரகசியங்கள் உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. முக்கியமாக எவ்வளோதான் உங்ககிட்ட பழகினாலும் அவங்க மனசில் என்ன நினைக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அவங்க மனசுலேயும் நினச்சிப்பாங்க. ஸோ அப்படி ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு தேவைக்காக தான் பழகுறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ப முடியாமல் இருந்தாலும் இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஒரு ஆண் உங்களிடம் உங்களுடைய அழகுக்காக மட்டும் விரும்பினார்கள் என்றால் எப்பொழுதும் உங்கள் முகத்தை பார்த்து பேசுவதை விட அடிக்கடி உங்கள் உடம்பை மட்டும்தான் பார்த்து பேசுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக இருக்கிறதுக்காகவும் அல்லது உங்களுடைய உடம்பிற்காக ஆசைத்தின் காரணமாக மட்டுமே ஒரு ஆண் உங்களை விரும்பினாங்கன்னா நிச்சயமா அவங்க உங்களை பார்த்து பேசுறதோட உங்களுடைய உடம்பை தான் பார்த்து பேசுவாங்க. முக்கியமாக உங்க கூட இருக்கும்போது ஃபுல்லா தப்பான நோக்கத்துல உங்க உடம்பையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுறது நீங்க இல்லை, அவங்கள்ட்ட இருந்து தேவைப்படக்கூடிய விஷயம் உங்களுடைய உடம்பு தான். ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல உங்களை ஃபேக்கா விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண் நிச்சயமா இப்படித்தான் பண்ணுவான். நீங்கள் காதலிக்கும் நபருடன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அழகு முக்கியம் இல்லை, மனதுதான் முக்கியம். இங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான நபர்கள் அதை புரிந்து கொள்வதே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்றதுக்கு அழகு முக்கியம், கல்யாணம் பண்ணி வாழ்வதற்கும் அழகு முக்கியம். அழகான பொண்ணுங்களை தான் எங்களுக்கு பிடிக்கும், அழகான பசங்களை தான் எனக்கு பிடிக்குன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. சிம்பிளான ஒரு விஷயம் தான். அழகுன்றது எவ்வளவு நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டக்குன்னு போயிடும். உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்வதற்கும் உங்க பிடிச்சவங்க கூட நீங்க இருப்பதற்கும் அழகை நீங்க பெருசா முன் வைக்காதீங்க. அழகுன்றது கொஞ்ச நாள் தான். ஸோ அன்பை மட்டும் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய அதிகப்படி நபர்கள் பணம் இருந்தால் சந்தோஷமாக திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என்று நினைக்கிறார்கள். திருமணம் செய்து கொள்வதாளருக்கு பணம் மட்டுமே போதாது, நல்ல குணம் வேண்டும். அது இல்லை என்றால் அந்த வாழ்க்கை பிரயோஜனமற்றது. அதாவது பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாலும் அல்லது வீட்டில் பேசி மேரேஜ் பண்ணி வச்சாலும் சரி, எப்படினாலும் சரி, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு பணம் மட்டும் இருந்தால் போதாது, நல்ல குணமும் இருக்கணும். பணத்தை மட்டும் வச்சு நீங்கள் நல்லபடியான வாழ்க்கையை வாழ முடியாது. பணத்தை வச்சு பொருள் தான் வாங்க முடியும், நல்ல குணங்களை வாங்க முடியாது. முக்கியமாக உங்களுக்கு மேலே வைக்கக்கூடிய அன்பை வாங்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனால பணம் தேவைதான், ஆனால் பணம் மட்டுமே தேவையில்லை. அந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கஷ்டப்படுவீங்க. யார் ஒருவர் பணத்தை மட்டும் தேடி ஓடுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அன்பின் அருமை புரியாது, பணத்தின் முக்கியத்துவம் மட்டும்தான் புரியும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நரகத்தில் அனுபவித்து போல் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்றதுக்காக, பணம் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நரகத்தில் தான் வாழ போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்க, பணம் இருக்குன்னு வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வாழ்க்கையை அமைச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுக்க அன்பு இல்லாமல் பணத்தை மட்டும் வாச்சிக்கிட்டு வாழ போகிறீங்க முழுக்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு கர்மாவின் பூமாரங்காக தான் அது இருக்கும். பணத்தை தேடி போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் போய் முடியும். அதனால் பணம் பெருசாக நினைக்காதீங்க. பணம் தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக பணம் மட்டும் போதும் என்று நினைத்தால் அதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுமையாக்கிவிடும். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா பாய் பாய். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.